அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு நன்றி சொல்கிற இதாக தான் பார்க்குறேன். தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முஞ்சி இருப்ப செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்தபடி எங்கள் அப்பா அவரோட கடமையை சிறப்பாக செஞ்சுட்டாரு. என்னைய உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் நிற்க வச்சு அழகு பார்த்துட்டாரு. ரொம்ப நன்றி அப்பா. இந்த இடத்துல அப்பா தந்தை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை நான் தாயும் தந்தை அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பார்க்குறேன். யாரையும் தந்தைன்றதுனால அவங்கள மட்டும் பிரித்து பார்க்கல. அப்புறம் என்னோட கடமை என்னன்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லைனும் சொல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன? இவனை பெற்றெடுப்பதற்கு இவன் தந்தை என்ன பேர் பெற்றாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் எங்கள் அப்பாவை இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிருவேன். நான் என்னோட பெயர் கரண்ராஜ். நான் திருவாரூர் மாவட்டத்தில் பிஏஓ எடுத்திருக்கேன். நான் 175 மார்க்ஸ் போட்டேன். மார்க்ஸ் மறந்து போச்சு, கையில் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். தமிழில் 95 போட்டிருந்தேன், மேக்ஸில் 24, ஜிகேல 56. ஆவரேஜாக தான் படித்தேன். 56லாம் கம்மியான மார்க்கு தான் ஜிகேல. ஆனாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக படிச்சிங்கனாலே உங்களால் வேலைக்கு ஈஸியாக போக முடியும். ரொம்ப ஒரே டாப்பிக்கை போட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற தேவையே இல்லை. என்னோட தமிழ் ஸ்கோர் 95 வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் காரணம். அவங்க முனியாண்டி சார் இங்கே இல்லை. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக மேக்ஸு 24 மார்க் எடுத்தேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஐயா திருநாவுக்கரசர் ஐயா அவங்களுக்கு தான். சார் ரொம்ப நன்றி சார். உங்களால் தான் நான் 24 மார்க்ஸ் போட்டிருக்கேன். முக்கியமாக ஒரு ஆளை விட்டுட்டேன். நான் பார்த்ததுலேயே ஒரு சிறந்த ஆசிரியர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சிறந்த ஆசிரியர்னு சொல்லும் போதே யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கனிமுருகன் சார் தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும்னு முடிவு எடுத்திருப்போம். எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது ஒரு ஐடியா கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுரேஷ் அகாடமி வீடியோ பாருங்கள், கனிமுருகன் சார் வீடியோ பாருங்கள், அவங்க பாலிட்டி நல்லா எடுப்பாங்க, ஹிஸ்ட்ரி நல்லா எடுப்பாங்க. அப்படி தான் ஒரு ஆசிரியராக அவரை பார்க்குறோம். நம்மளுக்கு அவர் ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி. அதாவது அர்ஜுனன் இருக்கார்ல, அவருக்கு இருக்கிற துரோணாச்சாரியார் கிடையாது. ஏகலைவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இருக்கிற துரோணாச்சாரியார். தூரத்தில் இருந்தே நம்மளை படிக்க வைப்பார். அவருக்கு நம்மளை யாரும் தெரியாது, நமக்கு அவரை யாரும் தெரியும், ஆனால் அவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாமே சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கே வந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நான் மாதிரி சொல்லிட்டேன். இருந்தாலும் கனிமுருகன் ஐயா இங்கே வரலை, அவர்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்களா, பெஸ்ட்டாக என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். யார் இப்போ எனக்கெல்லாம் நானி, அஜய், உதய் போன்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. என்ன டவுட்னாலும் எப்போ கால் பண்ணாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. சாருமே வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணால், திருநாவுக்கரசர் சார்லாம், சார் இந்த மேக்ஸ் டவுட்டாக இருக்குது சார், எனக்கு சொல்லுங்கள் சார்னா அடுத்த செகண்டு அவருக்கு நம்ம பையனா பொண்ணான்னு கூட தெரியாது, மேடம் இதை இப்படி பண்ணுங்கள் மேடம், சார் இதை இப்படி பண்ணுங்கள் சார் அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால் தான் நான் மேக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, எனக்கு வயசு இப்போ 26. நான் 2015 12th முடித்தேன். இன்ஜினியரிங் தான் படித்தோம். ப்ரைவேட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். தூத்துக்குடியில் தான் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேங்க சார். 4 வருஷம் படிச்சிருக்கோன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது. ஹாஸ்டலில் தான் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. வெளியில் படித்தவங்க ஹாஸ்டலில் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சும்மா டான்செட் எழுதினேன். டான்செட்டுன்றது எம்இ போகிறதுக்கான ஒரு எக்ஸாமு. அதுலேயும் நான் பாஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே எம்இ படிப்பா அப்படின்ட்டாரு, அதையும் படிச்சுட்டேன். அதுக்காகவும் நிறையா செலவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப அப்பா நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன்ப்பா, எனக்கு ஆசை குரூப் 2ல் முனிசிபல் கமிஷனர் போகணுன்னே வந்தேன். வேறு எந்த எய்மே கிடையாது. நான் போனால் முனிசிபல் கமிஷனராக தான் போவேன்னு தான் அங்கே வந்தேன். சூழ்நிலை இப்போ நான் விஓவாக இருக்கேன். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் இங்கே நான் வந்தேன்னா முனிசிபல் கமிஷனராக தான் வருவேன், இல்லைனா இந்த ஸ்டேஜுக்கு நான் வரமாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் எம்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எம்சினா முனிசிபல் கமிஷனர். ஷார்ட்டாக அவங்க என்னைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எம்சி வாடா, எம்சி போடா, படிக்கலாம்டா அப்படின்னு. எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் பேசுவோம். அஜய் ஷார்ட்கட் கிங்குன்னு சொல்லலாம். தமிழில் எதை கேட்டாலுமே ஷார்ட்கட்டில் சொல்லிக் கொடுப்பான். ரொம்ப நன்றி அஜய். அங்கே இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அஜய். அப்புறம் ஒரு முக்கியமான மோட்டிவேட்டரு
மோட்டிவேஷன்லாம் எப்படி இருக்கும்? படிடா நீ பாஸ் ஆயிடுவ, நல்லா வந்துடுவ அப்படின்னு தான் மோட்டிவேஷன் இருக்கும். அண்ணே நீ ஹைட்டு கம்மியாக இருக்க, உனக்கு பொண்ணு கிடைக்காது, ஒழுங்காக படித்து அரசு வேலைக்கு போயிடு, அப்போதான் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணவங்களாம் இருக்காங்க. தம்பி அருண் வரலை இன்னைக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, உங்களால் தான் அந்த இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிச்சிருக்கேன், ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிருக்கேன். முக்கியமாக நான் விட்டுட்டேன் என் தம்பி பேர் சிவிராஜ். ஏன் இந்த இடத்துல நான் அவனை சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 2021 டிசம்பரில் ஆரம்பித்தேன். கொரோனா முடிஞ்ச பீரியடு அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறேன். அதில் இருந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டில் விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. ஒரு விவசாய வேலைக்கு கூட என்னை கூப்பிட்டதே கிடையாது. பொதுவாக நம்ம வீட்டில் அக்காவோ தம்பியோ இருந்தால் என்ன நடக்கும்? தம்பி இதை பாடுறா அப்படின்னு சொன்னால் அண்ணன் என்ன பண்ணுறான், அவனை பார்க்க சொல்ல மாட்டியா அப்படின்னு தானே இருக்கும் நார்மலாக. ஆனால் என் தம்பி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் பார்க்குறேன் அவன் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் இருந்திருக்கான். ரொம்ப நன்றிடா. படிக்கிறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுன்னா, நல்லா சிலபஸ் எடுங்க. வேர் டு ஸ்டடி வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் நான் 5 மாதம் இருக்கும் போன இந்த நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 போன நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ 5 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நீங்கள் நேரம் முடிச்சிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வாட்டி ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு வருத்தமும் கவலைப்பட தேவையே இல்லை. அந்த படிச்சிருந்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்படி படிக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் A3 புக்கை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த புக்கையுமே இது பண்ணி தான் போட்டிருப்பாங்க, ஒரு பண்டல் பண்ணி தான் A3 புக் போட்டிருப்பாங்க. அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ்க்கு போனேன். வேர் டு ஸ்டடியில் அழகாக போட்டிருப்பாங்க. தமிழ்னாலும் சரி, ஜிகேனாலும் சரி, மேக்ஸ் ஓகே, மேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஜிகேனாலும் சரி, தமிழ்னாலும் சரி, நம்ம வந்து வேர் டு ஸ்டடி பார்த்து படிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எது தேவை இந்த டாப்பிக்கை அப்போ பிரித்து எழுதுங்கன்னா, இப்போ ரொம்ப சிலபஸை ஈஸி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஈஸியாக கஷ்டமானது எக்ஸாம் பார்த்தாலும் மாடர்ன் பேப்பர் விட்டால் தான் தெரியும். ஆனால் நம்பிக்கையோட படிங்க. போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு படிங்க. இன்க்ரீஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு 1500 போஸ்டிங் இருக்குன்னா அதில் ஒன்று நமக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. 170 அப்போ போட்டால் போஸ்டிங் இல்லை யாராவது சொல்லுவாங்களா? டிஎன்பிஎஸ்சியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. 170 அப்போ போடுறது மாதிரி படிங்க, வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இங்கே மாதிரி என்னை மாதிரி நின்று பேசுங்க. உங்களுக்காக 4 பேர் கை தட்டும் போது உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்து இவ்வளோ நேரம் விருதுகளை பற்றி பேசணும். கனிமுருகன் சார் ஒரு விருது, நம்ம திருநாவுக்கரசர் சார் ஒரு விருது, நம்ம தமிழ் சார் முனியாண்டி சார் ஒரு விருது. அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஆலமரம் யார்? சுகை சாமுவேல் சார். திரு சுகை சாமுவேல் சார் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் அகாடமிக்கு நன்றி. எங்கள் அப்பா அவ்வளோவா மைக்கில் எல்லாம் பேசினது இல்லைங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மாவுமே அவ்வளோவா பேசினதில்லை. ஏதாவது பேசணுமா கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. தேங்க்யூ தம்பி. இவ்வளவுக்கு உயர்வாக்கிவிட்ட சுரேஷ் அகாடமி அவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். என் பையனுடைய வேலைக்கு ஆசிரியர்கள் உதவி பண்ணதுக்கு இவ்வளவு நன்றி கலந்த வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.